ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜீக்கக்கூடிய ப்ளே பாய் டர்ன் டு குட் பாய், ஓகேங்களா? மேபி இது ஃபைனல் பார்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணுற போது இருக்கு, ஓகேங்களா? இல்லை நெக்ஸ்ட் பார்ட்டு ஃபைனலாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்டா, இது வந்து ஒரு மினி சீரியஸ் தான். ஒரு 4 to 5 பார்ட் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் 5 பார்ட் போயிடுச்சு. இது 6th பார்ட் நினைக்கிறேன். ஸ்டோரி அவ்வளோதான், ஓகேங்களா? ரொம்ப மினி சீரியஸ் தான். சரி, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனோம். நம்ம ஜிமின் வந்துட்டு காய்க்கு தான் ஜங்குக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பேசியிருந்துருப்பாங்க. காய் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹெட்டில் வந்து தலையை கை வச்சு உட்காந்துருக்காரு. காய் தான் என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கே சொல்கிறாங்க. இருக்கும், அவ்வளோ குடிச்சிட்டு இருக்கா? என்னடா சொன்னேன், ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்னு பார்த்தா நீ போட்டு போயிட்டே இருக்கியே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப குடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. ரொம்ப குடிச்சிட்டே இல்லை, ஃபுல்லாக குடிச்சிருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ எப்படி ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கான்னு, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது சொல்கிறாங்க. சரி, லீவ் எடுத்துக்கிறியா சொல்கிறாங்க. லீவ் வரல, வேண்டாம், கண்டிப்பாக நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் சொல்கிறாங்க. இல்லை, அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன, கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்கடா அப்படி சொல்கிறாங்க. புரிஞ்சுப்பாங்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆன்ட்டி புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வாட்ச்மேன்கிட்ட நல்லா சொல்லிடுறேன், சரியா? யாரையுமே அதில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் ஒன்று மீட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்றும் ஒரி பண்ணாதடா, போகலாமான்னு சொல்கிறேன். சரி, ஹேங்கோவர் ஜூஸ் எது போட்டு தட்டா சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜங்கு வந்துட்டு காயுமே வந்து ஹேங்கோவர் ஜூஸ் தான் ஜங்கு போட்டு கொடுக்குறாங்க. அவருமே ட்ரிங்க் பண்ணிட்டு காயின்றாங்க. என்ன ஜங்குக்கா? இல்லை, ஜிமினி என்னை பற்றி என்னடா நினச்சிருப்பான்றாங்க. என்ன நினச்சிருப்பான்றாங்க? இல்லை, என்னோடய அம்மாவே வந்துட்டு என்னை ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு போனாங்களாடா, எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க. இப்போ ஜிமினி எப்படிடா நினச்சிட்ருப்பான் அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அம்மா என்ன திட்டினது ஹர்ட் ஆகவே இல்லை தெரியுமா? நான் நேற்று நடந்தால் இல்லைன்னா மறக்கவே முடியல தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஜிமினி என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் உன்னை பற்றி தப்பாக நினைக்கலடா அப்படி சொல்கிறாங்க. தப்பாக நினைக்கலையே அப்படி சொல்கிறேன். எனக்கு அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல தெரியுமா? இப்போ மற்றவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஒரு மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் சரி, இல்லை நல்லா தான் சொன்னேன் நினச்சாலும் எனக்கு அவ்வளோ இல்லைடா. ஆனால் ஜிமின் என்னை பற்றி என்ன நினைக்க போகிறான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாத, ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு போயிட்டு ரெடி ஆகுன்னு சொல்கிறாங்க. நான் வரணுமா ஆஃபீஸுக்குன்றாங்க. சரி, வரல இருக்கியான்னு சொல்கிறாங்க. இல்லை வரேன் அப்படி சொல்லிட்டு ஒர்க் நிறைய இருக்குல்ல சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு வெளில வராங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. காய் எப்படி சொல்கிறாங்க, என்னன்றாங்க? நான் ஆஃபீஸோட பேக் டோர் வழியாக வரட்டா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை, ஃப்ரண்ட் வழியாக வந்தா ஜிமினை தான் கிராஸ் பண்ணி தானே போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஜிமினை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும், அதுக்காக நீ என்ன தப்பாக பண்ணிட்டே ஒளிஞ்சு போகிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை, அவன் என்னடா நினைப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் காய்க்கு ஞாபகம் வருது. ஓ சார், வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்றாங்க? வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ரெடி ஆகும் போதே காரில் தான் வந்துட்டு இருப்பாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன கார் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டு இதை கேளு அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவரோட ஃபோனில் இருந்துட்டு ஜிமின் பேசினது எல்லாத்தையும் இவரோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வச்சுருப்பாரு. இப்போ அதான் ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. இதை கேளேன் அப்படி சொல்கிறாங்க. என்னதுன்னு கேளு சொல்கிறாங்க. அதில் தான் ஜிமின் பேசினது தான் வந்துட்டு இருக்குது. ரொம்ப வந்து ஒரி பண்ணி பேசியிருப்பார் இல்லையா? அதான் வந்துட்டு ஜங்குக் பாவம், அப்படி பேசியிருக்கக்கூடாது அவங்க அம்மா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கள்ல. அதெல்லாம் பார்க்குறாரு. இது எப்போ நடந்துச்சுன்றாங்க. நேற்று நைட்டு நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தியா? அவன் ஃபோன் பண்ணப்போ ஏதோ கொஞ்சம் நார்மலான, அப்புறம் பார்த்தா அகைன் ட்ரிங்க் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இது உண்மையாக ஜிமின் தான் பேசுகிறேன், அதுக்கு ஜிமினோட வாய்ஸ் தான், ஜிமினோட ரெக்கார்டிங் தான் பாரு சொல்கிறாங்க. அது உண்மையாக ஜிமினி என் மேலே ஒரி பண்ணுறான். ரொம்ப உண்மையாக அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக தான்டா, அவன் ரொம்பவே ஒரி பண்ணுறா சரியா? இது ஏன் அப்படி பண்ணாங்க ஜங்கு? இவன் அவன் நைட்டு சாப்பிடக்கூட இல்லையாம்மா, அவன் ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பான் போல். உன்னை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணலாம் பேசலான்னு தான் கூப்பிட்ருக்கான். நீ தான் நல்லா ட்ரிங்க் பண்ணியா அதான்றாங்க. உண்மையாக காய் சொல்கிற, என்ன கம்ஃபர்ட் பண்ண ஜிமின் கால் பண்ணா சொல்கிறாங்க. ஆமாண்டா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படி உண்மையாவா? இப்போ நான் ஆஃபீஸ் போனால் ஜிமின்கிட்ட பேசுவோம் நான் சொல்கிறாங்க. பேசுவான், ஏன் பேச மாட்டான்? கண்டிப்பாக பேசுவான். அவன் நேற்றே சொன்னான், நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்றாங்க. ஏன் காய் நீ எந்திரிச்சதுமே சொல்லலான்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சது நீ தான் வந்துட்டு புலம்பிகிட்டே இருந்தியா? நான் வந்துட்டு அதை வந்து ஞாபகமே வச்சிடல. இப்போ தான் நீ ஜிமினை எப்படி ஃபேஸ் பண்ணுற சொல்லும்போது எனக்கு ஞாபகமே வந்துச்சு. எங்கள் உனக்காக நான் வந்து ரெக்கார்டே பண்ண தெரியுமா? ஏன்னா நீ ட்ரிங்க் பண்ணியா, அப்போ ஞாபகம் இருக்காது அப்படின்றக்காக உனக்காக ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. காய் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அகைன் ப்ளே பண்ணி கேட்டே இருக்காரு. ரொம்ப உண்மையை என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறான்ல சொல்கிறாங்க. ஆனால் அவன் எந்த மாதிரி கவலைப்படுறான் அப்படி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க. போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஃபீஸ் தான் வராங்க. ஜங்குக்கு இப்போ மற்றவங்க யார் என்ன நினச்சா என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி வராருல்ல.
இங்கே வந்துட்டு டேரெக்டாக அவர் கேபின்குள்ளே தான் போய் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் அண்ட் யோன்ஜுன் தான் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. 2 பேரும் வந்துட்டு கரெக்டாக வராங்க. ஏ காய் எப்படி சொல்லிட்டு யோன்ஜுன் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எப்போ வந்த, நேற்று எப்படி போனீங்கன்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் காய் எப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின்றாங்க. ஜங்குக் சார் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தான்டா ஏன்றாங்க. இல்லை கேட்டால் நேற்று ரொம்ப ட்ரிங்க் பண்ணாங்க சொன்னியே இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகேடா நீ போய் பார்க்குறியா அப்படி சொல்லி காய் கேட்குறாங்க. நான் போய் பார்க்கட்டா போய் பாருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருங்க சொல்லிட்டு இவர் போயிட்டு டோர் தான் நாக் பண்ணுறாரு. ஜங்குக் சார் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ஜிமின் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின்னு சொல்கிறாங்க. உள்ளே வரலாமா சொல்கிறாங்க. வா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இவருமே உள்ளே போகிறாரு. இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது லைட்டாக சொல்கிறாங்க. ஏதாவது ஹேங்கோவர் ஜூஸ் எது குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. காய் போட்டு குடித்தேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்னா சரியா. அவங்க உங்களை பற்றி சரியாக தெரியாமல் பேசிட்டு போயிருப்பாங்க. வெளில நீங்கள் அதை சடனாக அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்ததால தான் அவங்க தப்பாக புரிஞ்சுருந்துருப்பாங்க. அவங்களும் உங்களை தப்பாக பேசணும்னு நினைக்கல. அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. எப்போவுமே பேரண்ட்ஸ் நம்ம வந்துட்டு வெறுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரு இதுதான் சரியா. அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடுவீங்க. உங்களை யாரும் இந்த கம்பெனி விட்டு வெளில அனுப்ப முடியாது ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் பேசுது. ஜிமின் அவன்கிட்ட கேட்கட்டான்னு சொல்கிறாங்க. கேளுங்க ஜங்குக் எதனால கேளுங்க அப்படி சொல்கிறாங்க. ஒன் டைம் நான் ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹக் பண்ணணுமா என்னையா ஆமாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்கிறாரு. ஜங்குக்கு வேகமாக எழுந்துச்சி வந்துட்டு ஜிமின் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நான் இப்போ எந்த தப்புமே பண்ணுறதில்ல ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அம்மா தான் நம்ப மாட்டேன்றாங்க. சொல்லி பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்துட்டு இப்போ தானே சேஞ்சஸ் ஆகுறீங்க. அவங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல. ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்களோட ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு என்ன இங்கே வந்து இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததும் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்கள திட்டாங்க தான், ஆனால் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அப்படி தான், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க என்ன அப்படி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ என்னை நம்புறியா ஜிமின்றாங்க. ஆமாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் உங்களை இங்கே வந்ததுலேருந்து அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் அதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுன்றே இல்லை சரியா. சரி நீங்கள் இப்போ ஓகே தானே சொல்கிறாங்க. இப்போ நான் ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக இருக்க வரைக்கும் மற்றவங்களை பார்த்து நீங்கள் பயப்படணும்னு ஒன்றும் இல்லை சரியா. நீங்கள் யாருக்கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் இப்படி இல்லை, நான் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை சரியா. உங்களை நம்புறவங்க உங்களை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட இருப்பாங்க, அது போதும். நீங்கள் உங்கள் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அவங்க யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களும் அந்த பர்சனை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு மைண்டில் நினைக்கிறாரு. எனக்கு இப்போ நீ இப்படி புரிஞ்சிகிட்ருக்க, நான் லவ் சொல்லும்போது இப்படி தான் எனக்கு புரிஞ்சிட்ருப்பேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்படியே இருந்தால் போதும், இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ தான் ஜிமின் என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுகிறான்னா கொஞ்சம் டேஸ் போகட்டும். அப்புறம் நம்பர் ஒன் ப்ளேஸ் கம்பெனி வந்துட்டும் என்னோட அம்மா முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து ஜிமின் நிறுத்திட்டு இவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். என் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மைண்டில் நினச்சிட்ருக்காரு. சரி ஓகே இப்போ எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது நான் போட்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. போகணுமான்றாங்க. ஆமாம் நான் ஒர்க் தானே பண்ணணும் போகணும்ல சொல்கிறாங்க. நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே போ அப்படி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அவரோட ஒர்க் வந்துட்டு பார்க்குறாரு. இங்கே காய் நம்ம யோனிச்சு 3 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ காய் சொல்கிறாரு நிறைய ஒர்க் இருக்குல்லடா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக இதில் வந்து முடிச்சே ஆகணும், இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கம்பெனி இப்படி நம்பர் 1 பிளேஸ்க்கு வரும்ன்றாங்க. எங்கள் பாரு இப்போ 3rd பிளேஸில் இருக்குது, இன்னும் 2 பிளேஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்குன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிமின் அந்த அம்மா கிட்ட போய் இன்ட்ரோ பண்ணிடலாம். ஜிமின் கிட்டேயும் அந்த நம்பர் 1க்கு எப்போ வருதோ அப்போ தான் அப்புறம் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு அவரும் நினச்சிட்ருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ எப்படின்னா ஜிமின் ஜங்குக் அண்ட் காய் யோனிச்சு 4 பேர் ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா இது ஜங்குக்கு தான் ஆசைப்பட்டு கேட்டிருப்பாரு. உடனே காய் தான் சொல்லியிருப்பாரு ஜிமின் கிட்டே, நீ நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிடலாமா சொல்லிட்டு. ஓகே சாப்பிடலாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அண்ட் ஜங்குக்குலாம் இப்போ ரொம்ப க்ளோஸ். நல்லாவே வந்துட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து ஜிமின் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காரு. நல்லா அவர் நல்லவர் தான், இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கு எப்படின்னா டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிட்டாரு. ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு கான்டாக்டும் ஈவன் அவர் யாரையுமே மீட் பண்ண வெளில உள்ளவங்க விட்டுறதே இல்லை. அவர் ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா இருக்காரு. இப்போ ரம்ஜனுமே வந்துட்டு இந்த சைட் பார்க்கலாம்,
நம்ஜன் அவங்க அம்மா வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன்னா காய் ஃபோன் பண்ணி நம்ம நம்ஜன் கிட்ட சொல்லியிருப்பாங்க நடந்ததெல்லாம். ஜங்குக்கு ரொம்ப அப்செட் ஆனது, ட்ரிங்க் பண்ணது எல்லாத்தையும். சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணுறாங்க, அம்மா நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பாரு நம்ஜன், நான் போகிறேன் அங்கே ஒரு பொண்ணு, அம்மா அவன் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதா தான் எப்படி ஒரு கம்பெனிக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான், அந்த பொண்ணு தானே தேடி வந்திருக்கு, அவன் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணியிருக்கான், நம்ம எல்லாருக்கும் நியூ நம்பர் தானே காய் கொடுத்தா அவங்களுக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ஜன் அது வந்து இங்கே பாருங்கம்மா, எனக்கு தெரியுது நீங்கள் ஜங்குக்கு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி போய் இன்சல்ட் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு கேட்குறாங்க. தப்பு தான்டான்னு சொல்கிறாங்க. நான் அப்போ கோவத்தில் என்னோடய பையன் யாராவது மகன் அவன் இப்போ தான் நல்லா இருக்கான்னு நினச்சி நான் போனேன்னா அங்கே போய் வேறு மாதிரி இருக்கிறத அதை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டடான்றாங்க. நீங்கள் அந்த பொண்ணை வெளில அனுப்பிட்டு எதுவாக இருந்தாலும் ஜங்கு கிட்ட வந்து பேசியிருக்கணும், தனியாக கூப்பிட்டு அவ்வளோ ஸ்டாஃப்க்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க. அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டம்மா, நானே பார்த்துட்டு தான் இருக்கேன் காய், இவன் நான் தான் சொன்ன ஒரு பர்சனை செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டுன்றாங்க. நான் பார்க்கவே இல்லையே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அங்கே போன சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். இனிமேல் நீங்கள் அவனை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காம்மா, ஓகேங்களா? இனிமேல் நீங்கள் அவங்களை பற்றி பயப்படாதீங்க. எதுக்கு கம்பெனி வந்து ரிட்டர்ன் வாங்கிடுவோம்லாம் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்படிலாம் வாங்கும்போது அவனோட கம்பெனியில் சொல்கிறாங்க. அப்புறம் தெரியுதுல எதுக்காக போய் அப்படிலாம் பேசியிருக்கீங்க சொல்கிறாங்க. இல்லைடா கொஞ்சம் கோவம் வந்துச்சா, ஆமாம் இனிமேல் அப்படிலாம் பேசாதீங்க சரியா, நீங்கள் பேசுறது அவருக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். முன்னாடி மாதிரினா பரவாயில்ல, நீங்கள் என்ன பேசினா காதில் வாங்க மாட்டான், ஆனால் இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்காருன்னா இப்போ போய் நம்ம பேசணும்னா அவன் என்ன நினைப்பானா, நம்ம சேஞ்ச் ஆனாலும் யாரும் நம்ப மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம சேஞ்ச் ஆகணும், அவன் ஆகினா அதே மாதிரி போயிட்டானா என்னம்மா பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. சாரிடா நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இனிமேல் எதுவும் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க சரியா, அந்த கம்பெனி எப்போவுமே ஜங்கோடு தான். இவன் அப்பா நீங்கள் யார் சொன்னாலுமே சரி, நான் வந்துட்டு அந்த கம்பெனிலாம் பார்த்துக்கவே மாட்டேன் எப்போவுமே. அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கான் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்ன பையன் தானேம்மா, அப்போ விடுங்க சரியா, அவன் வந்து எல்லாம் சரியாயிடுவான். இனிமேல் அந்த கம்பெனி எப்போவுமே அவனுக்கு தான். அவன் நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்ததும் சரியா, அவன் வந்துட்டு நீங்கள் தனியாக கூப்பிட்டு பேசுகிறீங்க சரியா, நீங்கள் தான் பேசணும். அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா, அவன் சேஞ்ச் ஆகியிருக்கான், அதை நம்புங்க அப்படி சொல்கிறாங்க. சரிடா சாரின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ஜன் போய் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கன் ஜிம்மின்க்கு இவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீக் தான் இது வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 6 மந்த் ஆகுது. எப்படின்னா 6 மந்த் ஆக இன்னும் ஒரு 2 days மட்டும்தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. இவங்க கம்பெனியுமே வந்துட்டு நம்பர் 1 பிளேஸ்க்கு தான் வர்றதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்குது. அந்த ஒரு இதில் தான் அந்த லெவலில் தான் இருக்குது. இப்போது ஜிம்முக்கு ஒரு கால் வருது, பார்த்தா ஜெயஹோப் வருது. ஹேங் அப்படி சொல்கிறாங்க, ஜிம்மி இங்கே பாரு வீட்டில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடான்னு சொல்கிறாங்க. அச்சோ ரொம்ப ஹாப்பி, என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டே இருக்கானா, டேயும் சரி ஒய்யானும் சரி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அவங்க ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன்றாங்கடா, ஏன்னா நீ வந்தால் தான் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. 6 மந்த் தான் ஆயிடுச்சேடா, ஏன் இன்னும் வந்துட்டு அம்ஜர் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்கிறாங்க. இல்லை ஹேங் அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே இன்னும் கொஞ்சம் ஒர்க் மட்டும் இருக்கிற ஒரு 2 days தான், எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் சொல்கிறாங்க. அப்படியாவும் ஆமாம் நான் வந்துடுவேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து ஒரு 2 days தான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சரிடா அங்கே மேரேஜ் ஒர்க்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குடா, ஆனால் இவங்க 2 பேர் தான் ஹாப்பியாக இல்லாமல் இருக்காங்க, நீ இல்லாமல் இருந்தாலும். சரி நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டே தான், இப்போ என்ன இந்த டே போயிருக்கோம், நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ வந்துட்டு கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு மாதிரி குரூப் இருக்குன்னா ரொம்ப வந்துட்டு ஹை லெவலில் இருக்க நிறைய கம்பெனி வந்துட்டு அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. அந்தளவுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கும். ஜங்க் வந்துட்டு தூங்காமல் கூட நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருப்பாரு. அந்தளவுக்கு அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு 3 பேருமே கூடவே இருந்திருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜங்குக்கு எவ்வளோ ஹையஸ்ட் லெவலில் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கோட ஃபுல் மைண்டு ஒன்று பிஸ்னஸில் இருக்குது, 2வது ஜிமின் மேலே. 2 பேரும் 2மே அவருக்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் ஜங்கு கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார், அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேஷுவலாக பேசுவார். சம்டைம்ஸ் அவரே அறியாமல் அவர் வந்துட்டு பார்த்துட்டு சைட்லாம் அடிப்பார். அந்தளவுக்கு 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் என்ன ஜிமின் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, காய்கறியும் யோஞ்சன் கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே ஜங்குக்கு இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் என்னன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ எங்கே போகிற, நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா, நாங்கள் எங்களை விடவும் நீ தானடா ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி சொல்ல, இருந்தாலும் நீங்கள் நான் சொல்கிறேன், நான் எல்லாம் கூட நல்லா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சார் எங்கன்னா ஊருக்கு போகிறீங்களா அப்படி சொல்கிறாங்க. மேபி அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அச்சோ அப்போலாம் ஒன்றும் இல்லை, சரி நான் ஜங்குக்கு வந்துட்டு எப்போவுமே நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. என்னடா டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ஜன் தான் வந்துட்டு ஆஃபீஸ் வராரு. இங்கே கரெக்டாக இந்த ஈவினிங் தான் இவங்களோட கம்பெனி வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கே வருது அந்த மார்க்கெட்டிங் ரேட்டில்.
பார்க்குறாங்க ஜெவன் குரூப் தான் நம்பர் 1 ப்ரைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கால் ஒரு ஜங்குக்கு அவரால் பிக் பண்ணவே முடியல. அவ்வளோ கால் வந்து விஷ் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப ஹைஸ்ட் லெவலில் ரொம்ப ஹை லெவலில் வந்து வந்துருச்சு. அதனால தான் இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க வீட்டிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்துட்டு உண்மையாகவே அவளை சொல்கிறாங்க, உண்மையாகவும் அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அகைன் நான் நினச்சதை விட நான் வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் ப்ரைஸ்க்கு வந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால் அவன் ரொம்ப ஹை லெவலில் வந்திருக்கானே, எவ்வளோ ரேட்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம நம்ஜன் தான் வந்துட்டு இங்கே ஏன்னா ஜங்குக்கு வந்து இங்கே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு இதுக்கு போயிருக்காரு, இந்த பிஸ்னஸ் பார்ட்டிலாம் கொடுப்பாங்களே அங்கே போயிருக்காரு. அவர் இங்கே இல்லை, காயுமே கூட தான் போயிருக்காரு. யோன்ஜின் மட்டும் தான் இருக்காரு. ஜெமின் சொல்கிறாங்க ஹேங்கிறாங்க, நீங்கள் எப்போ வந்தீங்கன்றாங்க. ஏன்னா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. யோன்ஜின் பார்க்குறாரு, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ஜன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீ யோன்ஜின் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சார்ன்றாங்க. எப்படி இருக்கேன்றாங்க. நான் நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜிமினோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, அதான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சாரி யோன்ஜின், எனக்கு நான் போகணும் சரியா, சாரி அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற நீ நீங்கள் இங்கே இவ்வளோ தான் ஒர்க் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்போ நம்ஜன் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாரு ஆமாம் அவன் இவ்வளோ டேஸ் தான் அந்த கம்பெனி வந்து நம்பர் 1 வரணுன்றதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் வந்துச்சு, நான் சேம் டைம் கூட்டிகிட்டு போய் விட்டுறணும்ல சொல்கிறாங்க. இவனை ஜஸ்ட் நான் கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன்றாங்க. வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, என்ன சொல்கிறீங்க. ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ரிட்டர்ன் கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யோன்ஜின் ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினி போகாதான்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு நிறைய ஒர்க்லாம் இருக்குது சரியா, நான் வந்துட்டு என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். என்னோடய ஹெல்ப்புக்கு நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுது, நான் போயே ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் ஜங்கு சார்கிட்ட காய்கிட்டலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லட்டுமா. ஆமாம் சொல்கிறாங்க. அவர் திங்ஸ்லாம் பேக் பண்ண ஜிமின்னு சொல்கிறாங்க. நம்ஜன் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அது பேக் பண்ணுறாரு. இங்கே கொஞ்சம் ஒன்றுமே புரியல. சரி கால் பண்ண சொல்லிட்டு கால் பண்ணுறேன். அங்கே அவங்க 2 பேர் பார்ட்டியில் இருக்காங்க. அதனால் வந்து காலே போக மாட்டேங்குது. இந்த பக்கம் அப்படி ஜங்கு பார்த்தா எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. ஆனால் அவர் நினைக்கிறாரு இது எல்லாமே ரீசன் நீ தான் ஜெமி, நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே லைஃப்பில் வந்துச்சு. நான் வந்துட்டு நாளைக்கு எல்லாருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக உன்னை என்னோட அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக உன்ட்ட நான் கன்ஃபர்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இங்கே நான் நம்ஜுன் தான் வந்துட்டு சரி கிளம்பலாமான்னு சொல்கிறாங்க. பாய் நம்ஜுன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமில் போய்ட்டு ஹக் பண்ணுறாரு. போவாதடான்னு சொல்கிறாங்க. சாரிடா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ 2 பேருமே வந்துட்டு ஜிமினோட வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு ஜிமினோட திங்ஸ் எல்லாமே அழைச்சிட்டிங்க, ஜிமின் வந்து பேக் பண்ணி தான் வச்சுருப்பாரு. எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. போகலாமா பாய் சொல்லிட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹேங்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இல்லை ஹேங் எனக்கு ஒரு டைம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு டைம் ஜங்குக்கு பார்த்துட்டு பாய் சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லுவேன், நான் வந்துட்டு ஒரு 6 மந்த் தான் ஒர்க் பண்ண வந்தேன் அப்படி சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்லாமல் போகிறதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம் வா, நம்ம ஒர்க் தான் முடிஞ்சிச்சில போகலாம் அப்படி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ஹோபிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஹோபியே எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா, ஜிமின் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒர்க் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் எல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், எப்போ நம்ஜன் கூட்டிகிட்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கூட கேட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்னோடய தம்பிக்காக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி கூட்டிகிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்தணும்னு தோணுச்சு. ஆனால் நீயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு நான் நினச்சதை விட ஒரு வேறு லெவலில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாம். இப்போ நம்ம போகலாமான்னு சொல்கிறாங்க. அப்போ நியூ செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பர்சன் தான், அவங்க ரொம்ப நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க தான், அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு கிளம்புறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சொல்லாமல் போகிறோமே, ஒரு டைம் சொல்லாமல் போகிறோமே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக நம்ம ஜிமின் வந்துட்டு எங்கே ரீச் ஆகுறாங்கன்னா பூஸாக தான் ரீச் ஆகுறாங்க. அவங்க வீட்டுக்கு இங்கே 2 பேர் ஓடி வராங்க. ஜிமினை பார்த்ததும் ஒன்று வந்துட்டு நம்ம ஒய்யன் தான், 2வது வந்துட்டு நம்ம டே தான். 2 பேரும் ஓடி வராங்க. அப்போ நம்ம ஜிமினை பார்க்குற டே பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற, இன்னும் மேரேஜே ஆகலை, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் இதோட இன்லாஸ் வீடு தானே அப்படி சொல்கிறாங்க. நான் இருக்கக்கூடாதா அப்படி சொல்கிறாங்க. நான் சும்மா தானே சொன்னேன் எப்படி இருக்க சொல்கிறாங்க. வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. வாவ் நல்லா டெக்கரேட் ஆகிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேரேஜுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீ மட்டும்தான் மிஸ்ஸிங், நீ வந்தால் தான் ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சிருக்காங்கன்றாங்க. நம்மகிட்டே வந்துட்டு என்னடான்றாங்க. இங்கே பாருங்கள் என்னை ஃபைனலாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் இங்கே இருப்பீங்களா மேரேஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கரெக்டாக மேரேஜ் டே அன்றைக்கி வரேன், 2 டேஸ் இருக்குல்ல மேரேஜுக்குன்னு சொல்கிறாங்க. இருக்குது அதுக்காக சொல்கிறாங்க. நான் வரேன் ஜின்னு வருவானே அப்போ நான் வரேன்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாரு விட்டுட்டு. இங்கே ஜேகப் தான் வந்துட்டு ஆஃபீஸ் தான் தந்துருப்பாரு. வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா ஜிமின் இருக்காரு. ஜிமினோட அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் வந்து பார்த்துட்டு நீ போன ஒர்க் நல்லபடியாக முடிஞ்சிச்சா ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா நல்லபடியாக முடிஞ்சிச்சுமா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு, நாங்கள் நினச்சதோட இந்த ஒர்க் நல்லாவே இருந்துச்சுமா, பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. உன்னால் முடியாது எதனா இருக்கா என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகப் வந்து வீட்டில் பார்த்ததுமே ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்லி ஓடி ஹக் பண்ணிக்கிறாரு. எப்படி இருந்துச்சு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தேன், அந்த எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ பேர் வந்துட்டு அவங்களுக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க.
சரி ஓகே ஹேங், மேரேஜ் எல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் இந்த பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் போகலாமா சொல்கிறாங்க. டே இன்றைக்கி தானே வந்திருக்கா, ரெஸ்ட் எடு, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வராரு. இங்கே வந்து பார்த்தா ஜங்கோட அந்த ஃபோன் நம்பர் மொபைலில் பார்க்குறாரு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சொல்லாமே வந்துட்டேனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு. என்னோடய ஒர்க் அவ்வளோ தானே, நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு, ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கான காய் தான் பார்ட்டிலாம் முடிஞ்சிச்சு, கம்பெனிக்கு போகலாமா சொல்கிறாங்க. இல்லைடா டைம் ஆகுது, நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிடறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஜங்கு வந்துட்டு. அவங்க வந்து எப்படிடா நாளைக்கு போய் ஜிம்மிட்ட சொல்லணும், இது எல்லாத்தையுமே ஜிம்மி பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம 2 பேர் போனால் போதும் அப்படி சொல்லிட்டாங்களா, அதனால தான் நானும் காய் வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சாரி, நாளைக்கு வந்து ஒன்று மீட் பண்ணுறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார். இங்கே நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஆஃபீஸ் வர்றாரு. அந்த சைடு பூசானில் பார்த்தா நம்ம ஜிம்மின், நம்ம டே அண்ட் ஒய்என் ஜே ஹோப் எல்லாருமே தான் ஷாப்பிங் தான் போயிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. அவங்க ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு வந்துட்டு ஆஃபீஸில் வந்ததுமே பார்க்குறாரு ஜிமின் சீட்டை எம்டியாக இருக்க பார்த்துட்டு யோனிச்சேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சார்ன்றாங்க. எங்கே ஜிமின்னு வரலையா, லேட் ஆகுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் அது வந்துட்டாங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. இப்போது பின்னாடி ஒரு பர்சன் தான், இனிமேல் அவன் வரமாட்டான் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம சொன்னோம் ஹேங்கிறாங்க. அவங்களோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஹேங் என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. நான் 6 மந்த்துக்கு தானே அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தேன், அது அவனோட ஒர்க் முடிஞ்சிச்சு, நான் அவனை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே கூட்டி விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் என்ன கேட்காம நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஏன்டா உன்னை கேட்கணும், நான் தானே அப்பாயின்மெண்ட் பண்ணேன், உன்னோட கம்பெனியாக இன்னும் நம்பர் 1க்கு வரணும், அதுக்கு ஒரு நல்ல பர்சன் கூட இருக்கும்னு நான் நினச்சேன். சேம் அதே மாதிரி வந்தாங்க, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், ஆனால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னை கேட்காம எப்படி பண்ணீங்க இதை அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன்டா உன்னை கேட்கணும், அப்புறம் நான் அப்பாயின்ட் பண்ண பர்சன் தான், ஏன் உனக்கு பிடிக்கல தானே நான் அப்பாயின்மெண்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக, நான் எங்கள் பள்ளியில் யார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்டவன் தானே நீ அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னால் பேசுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஜிம்மினி இப்போ எங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மினி எங்கன்னா அவனோட ப்ளேஸ்க்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே போய் ஒர்க் போட்டு கொடுத்துருக்கீங்க ஜிம்மினுக்கு இப்போ அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன்டா அவனுக்கு ஒர்க் போட்டு கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன இப்போ நீங்கள் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவன் எங்கே ஒர்க் பண்ணுறான், உங்கள் கம்பெனியா இல்லை வேறு எந்த இடத்துல சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்ல முடியாது, ஓகேவா விட்டுரு அப்படி சொல்லிட்டு, உனக்கு நீவா ஒரு பர்சன் வந்திருக்காங்க பாரு வா அப்படி சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க. குட் மார்னிங் சார் ஒரு பர்சன் பவ் பண்ணுறாங்க. இந்த இவனோட நேம் வந்துட்டு ஃபிலிக்ஸ், ஓகேங்களா, இனிமேல் இவன் தான் உன்னோட செக்ரட்டரி, இவனும் நல்லா ஒர்க் பண்ணுவான், ஒன்றும் பயப்படா சரியா, என்னோட கம்பெனியில் தான் இருந்தான், எனக்கு ஏற்கனவே 2 செக்ரட்டரி இருக்காங்க, அதனால் ஒருத்தவங்க நாங்கள் வச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன், இவங்க இனிமேல் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்க, ஒர்க்லாம் பார்ப்பாங்க சரியா. கம்பெனி ரொம்ப லோவான ஒரு பொசிஷனில் இருந்துச்சு, அதனால தான் ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்தேன், ஓகேவா. இந்த பர்சன் நார்மலாக உள்ளது ஹேண்டில் பண்ணுவாங்க, இவனும் ரொம்ப டேலண்டட் தான் அப்படி சொல்லிட்டு யோன்ஜோன் கிட்ட அங்கே பாரு ஜிம்மின், இவன் தான் ஃபிலிக்ஸ், இனிமேல் வந்து இவனுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சரியானு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அவருமே வந்துட்டு ஃபிலிக்ஸை பார்க்குறாரு. ஹாய் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ காய் தான் கேட்குறாரு, ஹேங் நீங்கள் ஏன் ஹேங் சொல்லவே இல்லை, ஜிம்மின் வந்துட்டு எங்கே இருக்கான் ஒரு டைம் சொல்லுங்களா, அவன் ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனான்னு சொல்கிறாங்க. காய் இங்கே பாரு ஜிம்மினை பற்றி நீங்கள் கேட்காதீங்க ஓகேங்களா, ஜஸ்ட்டு அவன் நான் கூட்டிகிட்டு வந்த பையன், உங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேங்களா, இனிமேல் வந்துட்டு எதுவும் அவனோட இதெல்லாம் நீங்கள் இதை கேட்கக்கூடாது ஓகேவா. அவன் எங்கே இருக்கணுமோ அங்கே நான் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கேன், நீங்கள் ஒர்க் மட்டும் பாருங்கள். அப்புறம் ஜங்குக்கு தான் வந்துட்டு உன்னை விஷ் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஏன்னா அவன் வந்து நம்பர் 1 ப்ளேஸ்க்கு வந்துட்டேன், அப்பா அம்மா கூட ரொம்ப ஹாப்பி தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. என்ன அப்படி சொல்லி நம்ஜன் கேட்குறாரு. வந்துட்டு ஆமாம் நான் ஹாப்பியாக இல்லை, நீங்கள் எப்படி என்னோட ஜிம்மினி என்கிட்ட எனக்கு சொல்லாமலே அனுப்புவீங்கன்னு சொல்கிறாங்க. உன்னோட ஜிம்மினா, நீ என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. ஹேங் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஜிம்மினாவா சொல்லுங்கள், அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன இது புது கேமா அப்படி சொல்லி கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. காய்தான் ஏங்க அப்படி பேசாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீ என்னடா, நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் சொன்னல, நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு வந்துட்டு இந்த ஒர்க்கு நம்பர் 1 ப்ளேஸ்க்கு வரும்போது வர வரைக்கும் அவன் இங்கே தான் இருப்பான்னு உன்ட்ட சொன்ன, உனக்கு நல்லா ஞாபகமே இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. எனக்கு இந்த பர்சன் வேணாம் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லும்போது, இவன் நம்பர் 1 ப்ளேஸ்க்கு உன் கம்பெனிக்கு வர வரைக்கும் இருப்பான், அது வரைக்கும் இவன் தான் இங்கே இருப்பான், வேறு யாரையும் என்னால் அலோவ் பண்ண முடியாது செக்ரட்டரியாக, உனக்கு இவன் தான் நான் அப்பாயின்ட் பண்ண பர்சன் தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது இப்போ நினச்சி பார்க்குறாரு. அப்போ வெறும் 6 மந்த்துக்கு மட்டும்தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களா, ஆமாம் உன்னுடைய கம்பெனி அந்த ஒரு இதில் இருந்துச்சு, அதனால் கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கு என்ன இப்போது அது முடிஞ்சிச்சு, அவனை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேன் சரியா, நீ அவனை டிஸ்டர்ப் பண்ண நினைக்காத, அவனை கான்டாக்ட் பண்ண நினைக்காத என்ன அப்படி சொல்லிட்டு அவர் கூட கிளம்பிடுறாரு. எங்கள் அங்கே கூட பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ஜிமினோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறாருங்க, கால் ரீச் ஆக மாட்டேங்குது, ஏன்னா ஜிமின் ரொம்ப பிஸியாக இருந்தால ஃபோன் நெட்வொர்க்கே இல்லாமல் இருக்குது. அவர் பாட்டுக்கு பயங்கரமாக நல்லா ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காரு.
இப்போது காய்கறி கேட்குறாரு, ஜிம்மோட பயோடேட்டா எடான்னு சொல்கிறாங்க. பயோடேட்டாவா நீ என்ன யோசிச்சு தான் பேசுகிற ஜங்குக்? அவங்க வந்துட்டு ஹயாங் வந்து டேரெக்டாக கூட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அங்கே நான் எங்கே நம்ம என்ன இப்போ நான் இன்டர்வியூ எடுத்தால் வந்துட்டு ஜாப்புக்கு செலக்ட் ஆனால் நம்ம ரெஸ்யூம்லாம் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேய் என்னடா சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அவன் மேலே இது கொடுக்கல, ஈவன் அவனை பற்றி வேறு எதுவும் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட ஃபோன் நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தான் வீட்டுக்கு தான் நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே ஜங்கோட பேரண்ட்ஸ் தான் உட்காந்துருக்காங்க, அம்மான்றாங்க. ஜங்குக்கோட அம்மா தான், சாரி ஜங்குக்கு, நான் சரியாக தெரியாமல் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேடா, சாரிடா அம்மா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன நடத்திட்டீங்க, அடிச்சுக்கோங்க பிரச்சனை இல்லைம்மா, அம்மா என்னடா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்கிறாங்க. என்னடா ஹெல்ப் பண்ணணும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க, என்னாச்சு இவனு சொல்லிட்டு. அம்மா நம்ஜன் என்கிட்ட எனக்கு ஒரு பர்சன் வந்துட்டுமா, அவர் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆமாம் அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான், அவன் ஃப்ரெண்டோட தம்பின்னு சொல்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டோட தம்பி அதுவும், ஆமாடா அவன் ஃப்ரெண்டோட தம்பி தான், அந்த பையன் தான் கூட்டிகிட்டு வந்தான் என்னன்றாங்க. அம்மா தான் அவன் எங்கே இருக்கான்னு கூட கேட்டு சொல்லுங்களேம்மா ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லைம்மா ப்ளீஸ்மா கூப்பிட்டு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேம்மா எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ கேட்டு சொல்கிறது பிரச்சனை, எதுக்கு நீ தேடுற அந்த பையனை, என்னாச்சு அவன் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் மிஸ்டேக்லாம் பண்ணல, எனக்கு அவன் வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வேணுமா, என்ன சொல்கிற புரியலையே அப்படின்றாங்க. அம்மா நான் அந்த பர்சனை தான் லவ் பண்ணுறேன்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக் விளையாடாத இந்த மாதிரிலாம் பேசாதான்னு சொல்கிறாங்க. அம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்மா, யாருமே எனக்கு லவ் இல்லை, எனக்கு யாரையுமே இந்த மாதிரி தோணுதே இல்லை, நான் வந்து ஜஸ்ட் டேட்டிங் தான் பண்ணேன்னு கூட சொன்னேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பையன் சொல்கிறாங்க, அம்மா அந்த பையன் கொஞ்சம் அவன் கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான்ம்மா, அவனுக்கு எதுவுமே இல்லை தான், ஆனால் ப்ளீஸ் எனக்காக அவனை அக்செப்ட் பண்ணிப்பீங்களாம்மா ப்ளீஸுன்றாங்க. எனக்கு நீங்கள் இந்த கம்பெனி கூட என்கிட்ட வாங்கிக்கோங்களேன், நான் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு அவன் மட்டும் எனக்கு வேணுமா, அவன் என் கூட இருந்தால் போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேம்மா ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை யாருமே நம்பாதப்பா அவன் தான் நம்பினான், ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. எனக்கு லவ் ஃபீலிங் அவன் மேலே மட்டும் தான் வந்திருக்கு, நான் பொண்ணுங்க மேலே எனக்கு எந்த ஃபீலிங் வந்தது இல்லைம்மா, அவன் மேலே தான் வந்திருக்கு, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்களேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, ஜங்கோட கண்ணில் ஒரு மாதிரி நல்ல ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு பர்சனாக பார்க்குறாரு அவர். வந்துட்டு ஜங்குக்கு எந்திரி அப்படி சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ் டேட் புரிஞ்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரே ஒரு டைம் கேளுங்களேன் எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹேண்ட் அவங்க 2 பேரோட ஹேண்டையும் பிடிச்சிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இல்லைடா அந்த பையனோட நேம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஜெமீன் அவங்க சொல்கிறாம்மா அவன் நேம் ஜெமீன்மா, அவன் எங்கேருந்து வந்தான் எதுவுமே எனக்கு தெரியலம்மா, நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையா, இங்கே தானே ஒர்க் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டேம்மா. ஹேங் சொல்கிறாங்க, அவனோட ஒர்க் முடிஞ்சிச்சு அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்கிறாங்கம்மா, கேட்டாலும் சொல்ல மாட்டேறாங்க டீட்டெயில்ஸு, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் எனக்காக ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், ரொம்ப ப்ளீஸ்மா, கம்பெனி கூட நான் சரி வேணாலும் நான் இல்லாமல் நான் வந்து விளைவிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்மளே அந்த சிஓவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் இருப்பேன்னு சொன்னானே, இப்போ இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு அந்த பையனை அந்தளவுக்கு பிடிச்சிருக்கான்றாங்க. அம்மா நான் எனக்கு ட்ரூவாக வரல, உனது அவன் தான் அம்மா, எனக்கு அவன் மட்டும் தான் வேணும் ப்ளீஸ் எனக்காக அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் லவ் பண்ணுறான் நான் சொல்கிறாங்க. இல்லைம்மா நானே என்ன சொல்லலை லவ் பண்ணால் அவனுக்கு என்னை பிடிக்குமா, அவன் என்னை ரொம்ப நம்புவான், எனக்கு அவங்க ஒருத்தர் இருந்தால் போதுமா ப்ளீஸ்மா எனக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா பார்க்குறாங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ஜுன் தான் கால் பண்ணுறாங்க. கரெக்டாக ஃபோனையும் ஸ்பீக்கரில் போட்டிருக்காங்க. டேட் சொல்லுங்கன்றாங்க, நம்ஜுன்றாங்க. சொல்லுங்கன்றாங்க. ஆமாம் உன்னோட இந்த மாதிரி ஜங்கோட கம்பெனிக்கு ஒரு பையனை நீ கூட்டிகிட்டு வந்தாலும் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் அதுக்கு என்னன்றாங்க. இங்கே பாருடா அந்த பையன் எந்த ஊருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேடி எதுக்காக என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்றாங்க. ப்ளீஸ் எனக்காக சொல்லு, ஜஸ்ட்டு சொல்லு, அந்த பையன் எந்த ஊர், எங்கேருந்து நீ கூட்டிகிட்டு வந்த, ஏன் ரிட்டன் அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடா நான் ஆல்ரெடி சொன்னல, என்னோட ஃப்ரெண்டோட தம்பி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவனால் மட்டும் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தேன் சரியா, அவனும் சரி பண்ணிட்டான் போயிட்டான் ஓகேங்களா, அதை அவனை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பாருடா அந்த பையன் எவ்வளோ புவராக இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க. என்ன புவரா சொல்லி அவருக்கு நம்ஜன் கேட்குறாரு. என்னடா சொல்கிறாங்க பாருங்கள் டேட், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் அவனை பற்றி நீங்கள் கேட்காதீங்க ஓகேங்களா, அவனுக்கு ஒரு வேறு ஒரு லைஃப் இருக்குது, ஜஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க ஜங்கோட கம்பெனி இப்படி இருக்குது, அதை எப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, அதுக்காக தான் நான் பண்ணினேன் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. அந்த பையனை பற்றி கேட்காதீங்க, அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட தம்பி அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஜெயஹோப்போட தம்பி தானே அவன் சொல்கிறாங்க. ஜெயஹோப் அப்படின்றதுமே நம்ம ஜங்குக்கு வந்து தெரியும், ஜெயஹோப்ன்ற நேம் நல்லா தெரியும். நம்ம நம்பி ஹயாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஜெயஹோப் ஹயாங்கிறாங்க. அப்போ நம்ம பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் இருந்தால, டேட் நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்பி கேட்குறாரு. ஆமாண்டா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஜங்குக்கு நல்லா கேட்டுக்கோ, அங்கெல்லாம் நீ எதனா ட்ரை பண்ணு நினச்சேன்னா அவ்வளோதான், நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்க தெரியாது, டேட் மாம் நல்லா கேட்டுக்கோங்க, அவன் என் ஃப்ரெண்டோட தம்பி ஓகேங்களா, அவன் லைஃப்லாம் இவன் வரவே கூடாது, அவனுக்கு இவன மாதிரி ஒரு பர்சன்லாம் அவன் லைஃப்பில் வேண்டவே வேண்டாம், இப்போ எதுக்காக அவன் கேட்குறான்னு சொல்கிறாங்க. அது என்னோட ஜிம்மின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே பாரு ஜங்குக்கு நீ இதெல்லாம் அங்கெல்லாம் விளையாடாத சரியா, உன்னோட விளையாட்டை வேறு யார்ட்டா வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ஜுன் என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்கள் பிஸ்னஸும் சரி மற்ற விஷயத்தையும் சரி நான் ஜங்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னா, ஜிமின்
ஜிம்மின் விஷயத்தில் அப்படி கிடையாது ஓகேங்களா. ஜிம்மின் கிட்ட ஜங்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாருடா அவன் ட்ரூவாக தான் சொல்கிறான், அந்த பையன் எங்கே சொல்லுன்னு சொல்கிறாங்க, சொல்ல முடியாதுமா அப்படி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. அப்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, அம்மா ப்ளீஸ்மா எனக்காக அம்மா அந்த பையனை எங்கே இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் நம்ஜனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கால் சின்னு போகுது. பார்க்குறாங்க ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. ஜெயின் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா நம்ம ஜங்கு கூட கம்பெனியில் ஒரு பையன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறான்ப்பா, அதான் நம்ம நம்ஜன் கூட்டிகிட்டு வந்த பையன், அவன் நேம் என்னப்பா சொல்கிறாங்க. ஜிமின். ஓ ஜிமின் சொல்கிறீங்களா, ஆமாம் ஜிமின் தான், அவன் ஜேகோப்போட தம்பியா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அவன் ஜேகோப்போட தம்பி தான், அதிலும் ஜங்கு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு எல்லோரும் அவங்க ஜங்கோட அப்பாவும் ஜங்கோட மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஜங்கு இண்டஸ்ட்ரியோடைய பையன் தான் அவனும், நம்ம ஜங்கோட ஜேகோப்போட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகோப்போட தம்பி அப்புறம் எதுக்கு நம்பி நம்ம கூட்டிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. அவன் யாராலையுமே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிவிடுவான், எப்படி ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி ரகடான பர்சனை கூட சாஃப்டாக அவனால் மாற்ற முடியும். அவன் அதனால தான் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தான். நம்ம ஜிமினை வந்துட்டு அவன் ரொம்ப ஒர்க் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் பயங்கரமாக, ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு வந்து செய்வான் அந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது, அவனுக்கு நார்மலாக ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவன் தான் அங்கே சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தான். ஏன் இப்போ என்னாச்சு ஆண்டின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணானா அதான் கேட்டேன் இப்போன்றாங்க. இப்போ அவனோட அவங்க வீட்டுக்கு போயிட்டானே அப்படி சொல்கிறாங்க. நம்ஜர் கூட்டு போய் விட்டுட்டானே என்கிட்ட சொன்னானே சொன்னாங்க. அதான் அந்த பையனை காணுமா ஜங்கோட ஆஃபீஸில், அதான் கேட்டேன்றாங்க. அவனோட ஒர்க் முடிஞ்சிச்சு அதனால் கூட்டிகிட்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மேரேஜ் இருக்கா அதான் சொல்கிறாங்க. ஓ மேரேஜா, ஆமாம் மேரேஜ் இருக்குது, அது மேரேஜுக்கு கரெக்டாக போயிடணும்ல அதனால தான் சொல்கிறாங்க. மேரேஜுன்னு வந்து ஜஸ்ட்டு நார்மலாக சொல்கிறாங்க, யாருக்கு மேரேஜ்னே சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்கா. சரி ஓகேப்பா அதை கேட்க தான் கூப்பிட்டேன், வச்சுறேன் சொல்லிட்டு வச்சிடறாங்க. இங்கே பார்க்குறாங்க அந்த பையனுக்கு மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. அம்மா இல்லை மேரேஜாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஜிமின் யாரையும் லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணி தான் எனக்கு தெரியலம்மான்னு சொல்கிறாங்க. அம்மா நான் போகிறாங்க போகணுமான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ போகக்கூடாது வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போவேன். நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அம்மா நான் போகிறேன், இல்லை இல்லைடா வெயிட் பண்ணுறாங்களும் வரேன்னு சொல்கிறேன். இல்லைம்மா நீங்கள் இருங்க, நீங்கள் நம்பிடுங்க என்கிட்ட ஏதாவது பேசுறது கன்வின்ஸ் பண்ணுங்கம்மா நாங்கள் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் நம்ம ஜங்க் தான் வந்துட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு இங்கே தான் வராரு, பூசன் தான் வராரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணிட்டு அங்கே அந்த லொக்கேஷன் எல்லாமே ஃபோனில் எல்லாமே சார்ஜ் பண்ணுறாரு. ஜங்க் இண்டஸ்ட்ரி அதோட அட்ரஸ்ன்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபைனலாக அவங்க வீட்டை தான் வந்து பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப டெக்கரேட் ஆகிட்டு பயங்கர ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. அதுவும் அங்கே வந்துட்டு நார்மலாக யாரையும் வந்து உள்ளவும் விட மாட்டாங்க, அப்படியே அவங்களோட வாட்ச்மேனாக நின்றுருக்காங்க. இங்கே வந்து ஒரு கார் நிறுத்திட்டு வந்துட்டு யார் சார் நீங்கள் மேரேஜுக்கு வந்திருக்கீங்களா, இன்விடேஷன் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இன்விடேஷன் வச்சிடலான்னு எனக்கு தெரியுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜெமின்னு சொல்கிறாங்க. ஜெமின் சார் இப்போலாம் பார்க்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களான்னு சொல்கிறாங்க. இன்விடேஷன் இல்லாமல் எப்படி வருவீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் உங்களை, நீங்கள் கொஞ்சம் கூப்பிடுங்களான்னு சொல்கிறாங்க. கூப்பிடுமா, இல்லை சார் ரொம்ப சார் பிஸியாக இருக்காங்க கூப்பிட முடியாது, நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களான்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கூப்பிடுங்க, ஜங்குக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்குன்னு சொல்லணுமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்காக சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க இவர் காரில் வந்து கண்டிப்பாக ஏதோ தெரிஞ்ச பர்சனாக தான் இருப்பாங்க போல் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட வாட்ச்மேன் தான் போகிறாங்க. ஜங்கு தான் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. இது ஜிம்மினோட வீடு அப்படி சொல்கிறாங்க. ஜேகோ பையனோட தம்பியா ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம வாட்ச்மேன் தான் வந்துட்டு மேம் சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா தான் என்னப்பா அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் சாரை பார்க்க யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்கவா எங்கே சொல்கிறாங்க, வெளியே இருக்காங்க. என்னப்பா வீட்டை தேடி வந்திருக்கவங்களும் இப்படி எனக்கோ பல இன்விடேஷன் இல்லாமல் இருந்தாங்க. இங்கே பாருப்பா மேரேஜே நாளைக்கு தான் சரியா, இன்றைக்கி இதுக்கு இன்விடேஷன்லாம் போயிட்டு உள்ளே வர சொல்லு போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே அவர் வந்துட்டு சார் நீங்கள் உள்ளே வாங்க அப்படி சொல்கிறாங்க. மேம் உங்களை உள்ளே வர சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கரெக்டாக நம்ம ஜங்கு போய் வீட்டுக்குள்ள வந்து உட்காராரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்குது, அது நம்ம ஜேகோப்பு ஒய்யன் நம்ம ஜிம்மின் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸோடு எடுத்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. இன்னொரு சைடில் ஜிம்மியோட ஒரு ரொம்ப அழகாக ஸ்டைலாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பிக் ஒரு சிங்கிளாக இருக்குது. பார்க்குறாரு இதான் ஜிம்மினோட வீடா, அப்போ ஜிம்மின் வந்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஒரு பையனா அப்படி சொல்லி பார்க்குறாரு. ரொம்ப சாதாரணமாக இருந்தால் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஜிம்மினோட அம்மா தான் பார்க்குறாங்க. பாப்பா அவனோட நேம் என்னன்னு சொல்கிறாங்க. என்னோடய நேம் ஆண்டி ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா, ஏன்னா ஜிம்மினோட அம்மாவுக்கு இந்த இதெல்லாம் டீட்டெயிலாக தெரியாது. ஓ சரி நீ ஜிம்மினோட ஃப்ரெண்டா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ வெயிட் பண்ண கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் மேலே தான் இருக்கார். இங்கே 2 பர்சன் தான் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்று ஒய்யன் நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவரோட வாய்ஸ் கொடுத்து அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பார்க்குறாரு வந்துட்டு அம்மா என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்வோட பார்க்க ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா கீழவா அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு இருடி வந்துடுறேன் ஏதோ கொஞ்ச நேரம் நிறுத்து விளையாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் உங்கள் மேலே இந்த கலரை பூசி விட தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க.
ஒய்யனை வந்து ஒய்யன் ஜிமின் ஓடி வரத பார்க்குறாரு. ஒரு மாதிரி இருக்குது இவருக்கு. இல்லை சிஸ்டராக தான் இருக்கும், ஒரே ஃப்ரேமில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்குறாரு. ஜிமின் க்யூட்டாக அங்கே மேலேருந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, அம்மா அங்கே பாருங்கம்மா, இப்போ என்னை துரத்திட்டே இருக்கா, நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. ஜிமினோட அம்மா தான், நீ இதை அமைதியாக ரெடி, ஏன்டி அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இங்கே ஜிமின் வந்து கீழே வந்து நிற்கிறாரு. பார்த்தா ஜங்கு தான் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காரு. பார்க்குறாரு. ஜங்கு சொல்கிறாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறாரு. ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னது பண்ணுறான் அந்த பையன்ட்டு. பாரு பாருப்பா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வந்துட்டு தள்ளி விட்றா, கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படியே பண்ணுறது அப்படி சொல்லி ஒரு மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா இல்லை ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சார் என்ன பண்ணுறீங்கன்றாங்க. சாரா ஜிமின் என்ன சாருன்னு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னால் கொஞ்ச நாள் சொல்கிறாங்க. நீ நம்ஜினோட தம்பி அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே, நீ எதுவும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா நம்ஜினோட தம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அம்மா என்ன விஷயமா வந்த சொல்லி கேட்குறாங்க. மேரேஜுக்காக வந்தியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ஜுனே வரலையே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜம்முக்கு வந்து ஜிம்மோட அம்மாவை பார்க்கவே இல்லை. ஜிம்மினை பார்த்துட்டான். ஜிமின் ஏன் என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சடனாக வந்துட்டு ஒர்க் முடிஞ்சிச்சா, அதனால தான் வந்துட்டேன். மேரேஜ் வந்து ரொம்ப அரேஞ்ச் ஆகிடுச்சுல அதெல்லாம் சொல்கிறாங்க. வந்துட்டு மேரேஜா, அது எப்படி ஜிம்மின் என்னை விட்டு வேறு யாரும் மேரேஜ் பண்ணி பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறேன்றாங்க. மேரேஜ் எனக்கு இல்லை, என்னோட ஹேங்க்கு ஜேஹோப் ஹேங்க் தான் மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. ஓ இது அந்த ஜங்குக் தானே, அது ப்ளே பாயின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஜிமினுக்கும் ஜங்குக்கும் சென்டரில் நிற்கிறா. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக தான் என்னோட ஹேங் அங்கே வந்தாங்க சரியா. இப்போ உங்களோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படி பேசாத சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் வெளில போங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற, அந்த பையன் வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கான், அது நம்பினோட தம்பி தானே, நீ ஏன்ட்டு இப்படி பேசுகிறாங்க. அம்மா உங்களுக்கு தெரியாது, அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு இங்கே வெளில வாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்கை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஒயன் தான் வந்துட்டு வெளில வந்து விடுறாங்க. ஏன் விடு அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க, ஒரு கஷ்டமாக இருக்குது ஜிமின் சொல்கிறாரு. ஒயன் விடுறி அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ அமைதியாக அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்து வெளில விட்டுட்டு இங்கே பாருங்கள் இவங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிடுறா. ஜிமினோட அம்மா கூட புரியல. ஜிமின் என்னப்பா நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறா இப்போ அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒயன் நடந்துக்க மாட்டாளே, ஒயன் ஏமா அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு தெரியாது, அவன் ப்ளே பாய்மான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவன் ஒரு ப்ளே பாய், அவனோட கம்பெனி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, அதுக்காக நம்பியும் அங்கே இருக்காங்கல்ல அப்படி சொல்லி இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிமின் நீ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் போய் ஒர்க் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அம்மா சாரிம்மா, அது ஒர்க் பண்ணாமல் போனால் அவர் அந்த மாதிரி பர்சன் இல்லைம்மா, ஒரு நல்லவர் தான், எல்லோரும் அப்படி சொல்கிறாங்கம்மா. என்ன நல்லவர் வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, அது எப்படி அவன் நம்பினே சொல்லியிருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நீ எப்படி ஃபஸ்ட்டு இதை ஹைட் பண்ணிட்டு அங்கே போனதே தப்பு, இதில் நீ வேறு சப்போர்ட் வேறு பண்ணுற அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. அம்மா சாரிம்மா சொல்கிறாங்க. அவர் வந்து பார்க்குறாரு. இங்கே வாட்ச்மேன் கிட்ட தான் ரொம்ப கெஞ்சாரு, இல்லை ஜிம்மினை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படி சொல்லிட்டு வந்து வெளில அனுப்பிடுறாங்க. நாங்களே தெரியாமல் உங்களை விட்டுட்டோம், நீங்கள் வெளில போங்க சொல்கிறாங்க. ஒயன் ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. நீ அமைதியாக இரு, உனக்கு எதுவும் தெரியாது, தேவையில்லாமல் அவங்களும் உன் லைஃப்பில் வரவே கூடாது, ஜஸ்ட்டு நீ ஒர்க் பண்ண தானே போனேன், ஒர்க் முடிஞ்சிச்சு இல்லை அவ்வளோதான். அந்த பையனை பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை, எவ்வளோ பொண்ணு கூட சுற்றி இருக்கான், நானே இன்டர்நெட்லாம் பார்த்துருக்கேன் அவனை பற்றி அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நீ உள்ளே போ அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே வீட்டை மேலே போ அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுறா. ஒரு ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப அழுறாரு. ஏன் ஜிம்மின் இப்படி போ, என்னை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டியா, என்னை விட்டுட்டு அப்படியே வந்துட்டு உன்னோட சிஸ்டர் என்னை பார்த்து என்னெல்லாம் சொல்கிறான், நீ அப்படியே நின்றுட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்துட்டு ரோட்டில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி வந்துட்டு ரெயின் வந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஜிம்மோட வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ஐயோ ரெயின் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வெட்டிங் டெக்கரேஷன் பண்ணி இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜம்ப் என்ன பண்ணனா, அவர் காரை விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கார்லாம் வந்துட்டே இருக்கு, அவர் மட்டும் நடந்து போயிட்டே இருக்காரு அந்த ட்ரெயினில். ஜிம்மினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் அதெல்லாம் பார்த்தது இல்லை, அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் இந்த மாதிரி வந்துட்டு ஹர்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாருனா வந்து பார்க்குறாரு. இங்கே பார்த்தா வீடு ஒயன் வந்துட்டு மெயின் டோரே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பேக் டோர் ஓப்பனாக தான் இருக்குது சொல்லிட்டு கார் எதுவும் வேணாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வராரு. பார்த்தா ஜங்கோட கார் அங்கே நிற்குது. என்ன கார் இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ அவங்க எங்கே போனா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு சுற்றி பார்க்குறாரு. ஜங்கு காணும், கண்டிப்பாக இங்கே நடந்து தான் போயிருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஓடி வந்துட்டே இருக்காரு. பார்த்தா இங்கே ஒரு மாதிரி கார் வந்துட்டு ரெயின் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு, கார் வந்து வந்துட்டே இருக்கு ஒரு மாதிரி. கரெக்டாக ஜங்கு வந்துட்டு அதை பார்க்க கேர்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாரு. ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஓடி வராரு. இவர் கூப்பிட்றாரு, அவர் கேட்கவே மாட்டேங்குது. அவர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வராரு. இங்கே பாரு எல்லாமே என்கிட்ட வந்துச்சு, ஆனால் நீ எனக்கு எது வேணுமோ அது என்னை விட்டு போயிடுச்சு, ஏன் ஜிம்மின் அப்படியே வந்துட்டு நின்றுட்டே இருக்கா, உன்னோட தங்கச்சி தானே அவள் என்னெல்லாம் பேசுகிறேன் என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு, நான் என்ன ப்ளே பாய்,
கேட்குறேன். இல்லை நீயே சொல்லுவ, நான் ப்ளே பாய் இல்லை, நான் குட் பாய் தான், நீ தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ உன் ஃபேமிலியை வந்துட்டு இப்படி பார்க்குறாங்கல்ல, நீ அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே வராரு. நீ என்ன லவ் பண்ணலையா, நான் உன்னை லவ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, வந்துட்டு அந்த ஜியான்ற பொண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ வந்துட்டு ஒன் டே வந்து லவ் பண்ணுவேன், அப்போ அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அன்றைக்கி நீ அந்த பெயின் உனக்கு புரியும் சொல்லிட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜியா சொன்னது உண்மைதான் இல்லை, நான் இப்போ உன்னை லவ் பண்ணுறான்னு நீ லவ் பண்ணல, அந்த பெயின் அப்படி இருக்குது எனக்கு, ஆனால் நீ என்னை பார்த்துப்பே, என்னை ரொம்ப சாஃப்டாக கேரிங்காக பார்த்துக்கிட்டே, அதெல்லாம் லவ் இல்லாமலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காரு. இனிமேல் இப்போ நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டே இருக்காரு. நான் எந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து போகக்கூடாதுன்னு நினச்சாலும் அகைன் நீ அங்கேன்னு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுத்தே வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் தான் பார்க்குறாரு, கார் வந்து வந்துட்டே இருக்குது, ஜங்கு கேர்லெஸ்ஸாக வந்துருக்காரு. நம்ம ஜிம்மின் வந்து சடனாக ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. எடுத்து ஒரு மாதிரி பார்க்குற ஜிம்மின் தான் ஜங்கு ஒரு ஹேண்டை வந்து உதறி விட்டுறாரு. எதுக்கு இப்போ நீ என்ன சேவ் பண்ணுற விட, நான் போயிட்டு எனக்கு என்ன ஆனால் என்ன சொல்கிறாங்க, உனக்கு அறிவு இல்லையா, அங்கே பாரு கார் வந்துட்டு இருக்கு, அப்படியே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அம்ரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. வீட்டிலேருந்து வரும்போதே ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்கு வந்து அந்த அம்ரெல்லாவை தட்டி விட்டுறாரு. எட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு சொல்கிறேன், ஏன் ஜங்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. கார் அங்கே விட்டுட்டு எதுக்கு நடந்து வந்துட்டு இருக்க, அதுவும் ரோட்டில் கார் வருதுன்னு பார்க்காம வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் எனக்கு என்ன ஆனால் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. ஒரு மாதிரி நீ தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னு சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணவே இல்லை தானே, ஜஸ்ட்டு என்னை வந்துட்டு ரொம்ப எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, என் கம்பெனி லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு தானே நீ வந்திருக்க, எல்லாரும் சரி பண்ணி கொடுத்துட்டு என்னை அப்படியே தூக்கி போட்டுரு நீ வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழறாரு. ஒரு பயமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜிமினுக்கு. ஜங்குக் அப்படி இல்லை அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழறாரு. நான் ப்ளே பாயாகவே இருந்துடுறேன், நான் ப்ளே பாயாக இருந்துட்டு அப்படியே நான் எப்படி இருந்தேனோ அப்படியே வந்து அகைன் அதே மாதிரி மாறிடுறேன், எனக்கு அந்த கம்பெனி வேணாம், எதுவுமே வேண்டாம், நான் ஈவன் அந்த ப்ளே பாய் எந்த நேமும் வேண்டாம், நான் போய் இந்த வேர்ல்டு விட்டே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன பேசுகிறேன் நீ சொல்கிறாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு அவருக்கு வந்து ஜங்கு வந்து கண்ட்ரோலே இல்லாமல் அழுதுட்டு இருக்காரு. ஏன் என்ன அப்படி எல்லோரும் வெறுக்கிறீங்க, எல்லோரும் என்கிட்ட வரீங்க, அப்படியே வந்து விட்டுட்டு போயிடல, நம்பினோம் எங்கள் அப்படி தான் என்னோடய கம்பெனி வந்து என்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தாங்க, ஆனால் உன்னை என்கிட்ட பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்லன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் சொல்லு ஜிமின், என் மேலே உனக்கு லவ்வே வரலையா, என் மேலே 1% ஃபீலிங்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டே இருக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்லு இப்போவே நான் வந்துட்டு நீ வந்து என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லு, இதே காருக்கு முன்னாடி நான் வந்து செத்துருவேன்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு, என் மேலே கேரிங் இல்லாமல் தான் நீ எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டியா, கேரிங் இல்லாமல் தான் வந்துட்டு என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சியா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. முதல் ஒரு சிஸ்டர் என்னை அப்படி பேசுகிறேன், எனக்கு அதெல்லாம் ஹர்ட் ஆகலை, நீ சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதா, நான் டிசர்வான பர்சன் இல்லையான்னு சொல்லி கேட்கா. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கிட்ட போயிட்டு அவரே ஜங்கு வந்துட்டு ஒரு டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்கோட அந்த டேஸ்ட் அப்படியே நின்றது, ஒரு மாதிரி வரதில் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா ஜங்கு அழகு ஜிம்மில் பார்க்க முடியல. ஆமாம், ஜிம்மிலுமே ஜங்கு லவ் பண்ணுறதா லவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்னென்னா அதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லை. ஏன்னா கேங் வந்துட்டு 6 months தானே ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க, அது மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, அவர் மேலே இருந்தது ஒரு இது ஃபீலிங்ஸ், ஒரு சாஃப்ட் கார்னராக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சா விட்டு வந்திருப்பாரு. இங்கே வந்துமே நினச்சிட்டே இருந்திருப்பாரு. இப்போ இப்படி ஜங்குக்கு அப்படி பேச அவருக்கு ரொம்ப அவரோட ஃபீலிங்ஸாக அவரே அறியாமல் வெளில வருது. இப்போ போய்ட்டு டீப்பாக ஜங்குக்கு வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணால் அவரும் வந்து ஜங்கும் ஜிம்மினோட ஹெட்டை பிடிச்சி ஒரு மாதிரி பேக்கேஸ்டா ரொம்ப, அதுவும் இந்த ரெய்னி அந்த ரோட்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து காரில் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்கு. 2 பேருமே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் காரில் ஒரு மாதிரி ஹார்ன் கொடுக்குது. இப்போ ஜிம்மின் தலையாட்டிக்கு வந்துட்டு ஜங்கு பிடிச்சி ஓரமாக கூட்டிகிட்டு வராரு. என்ன பண்ணுற நீ, இப்படி தான் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எல்லாமே நார்மலாக உனக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் வந்திருக்கானா நீ சொல்கிறாங்க. நான் வேணுமா உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எனக்கு வேணும், இந்த கம்பெனி கூட எனக்கு வேணாம், என்னோட அப்பா மட்டும் நான் கொடுத்துட்றானே, நீ மட்டும் எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ளே பாய் இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ப்ளே பாய் இல்லை, நீ குட் பாய், நீ என்னோட குட் பாய் அப்படி சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் குட் பாய் சொல்கிறேன். ஆமாம், நீ குட் பாய் தான், சரியா, நீ இந்த மாதிரியா பண்ணுவோம், தப்பு இல்லை, அங்கே பாரு எதனா ஆயிடுச்சு என்ன ஆகுது சொல்கிறாங்க. நீ தான் உன்னோட சிஸ்டர் பேசும்போது பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன், நான் சொல்லலை, அவளை ஸ்டாப் பண்ணலையா சொல்கிறாங்க. அவள் என் மேலே லவ் கேரில் அப்படி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல என்ன அப்படி சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. நீ இவ்வளோ பெரிய பையன் நீ என்கிட்ட ஏன் மறைச்சேன்னு சொல்கிறாங்க. நீ ஜெயஹோ எங்களோட தம்பியா, நீ ஏன் என்கிட்டலாம் மறைச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. சாதாரண பர்சனாக இருந்தா அப்படி சொல்கிறாங்க. ஏன் நான் இப்போ மறைச்சி தப்புன்னு சொல்கிறியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நீ ஏன் என்கிட்ட ஹைட் பண்ண, என்கிட்ட நீ ஹைட் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நான் ஹைட் பண்ணியிருக்க கூடாது. ஆமாம், ஏன் ஹைட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை,
அது அனுப்பிச்சிருக்காங்க சொன்னாங்க. ஜஸ்ட்டு கம்பெனி மட்டும் தான் இது ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தேன்னா, வந்த இடத்துல இப்படி லவ்லாம் இருக்க முடியுமா என்ன சொல்கிறாங்க. அதுவும் ப்ளே பாய்னு கேள்விப்பட்டேன். வந்ததும் சாருக்கு வர எனக்கு பிடிக்கவே இல்லையே. அந்த அக்லியான ஃபேஸு, அப்புறம் அந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கான்னு சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. ஜிமின் இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, தப்பு தான். ஆனால் நான் அதே பர்சனை தானே லவ் பண்ணேன். நீ ஒன்றும் இந்த மாதிரி இருக்கிற கெட்டப்பில் நான் லவ் பண்ணல. நீ அந்த மாதிரி இருக்கும்போது நான் லவ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறேன்னு நினைக்கல, என் மேலே கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்னோடய ஒர்க்கை பார்த்து கொஞ்சம் க்ரஷ் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு அம்மா ஜிமின் கேட்குறாரு, அம்மா இந்த அக்லியான பையன் உனக்கு வேணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ அக்லி இல்லை, நீ தான் ஏஞ்சல், என்னோட ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு போயிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஏய் வெட்டுறா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எல்லாம் பார்க்குறாங்கன்றாங்க. நிறைய பேர் அங்கே ரைனில் ஒரு மாதிரி ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் இவங்கள தான் பார்க்குறாங்க. விட்டுடா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் என்ன எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எல்லாமே உன்னோட தான் சொல்கிறாங்க. அப்படியே போய் என்ன தான் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ அப்படி சொல்லாத, ப்ளே பாய் நீ சொல்லாத, நான் ப்ளே பாய் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், நீ என்னுடைய குட் பாய் தான் எனக்கு தெரியும். சரி இப்போ எதுக்காக இப்படி வந்துட்டு அழுதுட்ருக்கீங்க, எதுக்கு ரோட்டில் இப்படி வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் வீட்டில் தான் என்னை வந்துட்டு வெளில பிடிச்சி துரத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு மேரேஜ் இருக்குது, மேரேஜ் முடிஞ்சதும் 2 டேஸில் நான் வந்து உன்கிட்ட எல்லாமே சரி பண்ணுறேன், மீட் பண்ணுறேன், சரியாக பேசலாம். இப்போ நீ கிளம்புறியா சொல்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன், நான் கூட தான் இருப்பேன் சொல்கிறாங்க. என்ன ஏன் கூட வா. இல்லை ஜங்குக்கு தப்பு. இப்போது என்னோட வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதுவும் உயர்ந்திருக்காளா உன்னை, அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன உனக்கு பிடிக்கும்ல, நான் அவங்க கூட தான் இருப்பேன் சொல்கிறாங்க. ஐயோ ஜங்கு புரிஞ்சுக்கோ, அவங்க பாரு யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கடா போ அப்படி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் சொல்கிறாங்க. இங்கே தான் இருப்பியா, இப்போ ஆஃபீஸ்ன்றாங்க, அதெல்லாம் காய் பார்த்துப்பான், நீ என்ன வந்துட்டு எங்கே நான் உன் கூட வச்சுக்கேன்றாங்க. என் கூட வா. ஏன் தப்புடா, அங்கே பாரு நிறைய பேர் இருக்காங்கடா வீட்டில். ஏன்னா அப்படிலாம் உன்னோட வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. இப்போவே என்னோட அம்மா கிட்ட வர ஒயன்னு சொல்லிட்டா, நீ இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப டீரியஸாக இருக்குண்ணா. அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ கண்டிப்பாக என்னோடய அம்மா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் அம்மா கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கட்டான்றாங்க. எங்கே இருப்பேன் இங்கே அப்படி சொல்கிறாங்க. இங்கே எதுனா ஹோட்டலில் எதுனா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்குவான்றாங்க. இல்லை அதெல்லாம் சரி வராது, நீ போ சேல் போ, நான் வந்துட்டு இங்கே ஹேங் மேரேஜ் முடிக்கிட்டு நான் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. வீட்டில் பேசுவியான்னு சொல்கிறாங்க. என்னை லவ் ஃபஸ்ட்டு சொல்ல, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓ சார் எப்போ சொன்னீங்க என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜெமீன் அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. ரோட்டில் உள்ளவங்க எல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜெமீன் போயிட்டு ஜங்கோட மவுத்தை போய் க்ளோஸ் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் ஜங்கு பண்ணலாம். அவர் ஹேண்ட்லேயே கிஸ் பண்ணிட்டு ஜிமின் டக்குன்னு எடுத்துட்டாரு. ஐ லவ் யூ பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஃபுல்லாக நேம் சொல்லிட்டு. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ ஜங்கு இண்டஸ்ட்ரி தான், ஆனால் உன்னோட ஒரே பார்க் ஜிமின் தானே, ஐ லவ் யூ பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. நான் இந்த ஜிமினை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜங்குக்கு இப்படி பண்ணாத அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் இவன் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நான் ப்ளே பாய் இல்லைன்னா குட் பாய், நான் என்னோட ஜிமினை மட்டும்தான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தது உன் மேலே மட்டும்தான், ஆனால் ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. இப்போ நிறைய பேர் ஒரு மாதிரி எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஜங்கு அங்கே பாரு எல்லாம் பார்க்குறாங்கடா வாடா அப்படி சொல்கிறாங்க. இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ரொம்ப நினச்சிட்டு போல இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அங்கே எல்லோரும் நிற்கிறாங்களா அந்த பிளேஸில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. வா அம்ப்ரெல்லா வர தட்டி விட்டேன், ரொம்ப நனையிட போகிற, சளி பிடிச்சிக்க போகுது அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல சளி பிடிச்சா கூட பரவாயில்ல வா அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஜிமின் சொல்கிறாரு, ஜங்கு கூப்பிட்றாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு, எனக்கு நான் உன்னை பார்க்கணும் கொஞ்சம் ஓடி வந்தேன்னா, சரி ரெயின் வேறு வருது, நீ எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு இடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இடிச்சுக்கிட்டேன் எங்கே அப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படியே நீட்டு பண்ணுறாரு. எங்கே இடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த கால் தான் நல்லா இடிச்சிச்சா, என்னால் நடக்கவே முடியல, ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன், இப்போ நீ உன்னோட கார் அங்கே நிற்கிது என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இல்லை நானும் உன் கூட வரேன்றாங்க. ஏன் கூட இல்லை நீ இங்கே போகிற வீடு என்னோடய வீடு பக்கம் தான், நீ ஃபஸ்ட்டு உன்னோட காரை போய் எடுத்துகிட்டு கிளம்புடான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கிளம்ப மாட்டேன், நீ என் கூட வா சொல்கிறாங்க. எங்கே வரணும்னு சொல்கிறாங்க. நீ என் கூட வா அப்படி சொல்கிறாங்க. ஐயோ வேணாண்டா போ அப்படி சொல்கிறாங்க. இல்லை வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு அப்படியே பிரைடல் சைடில் தூக்குறாரு. எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. பயங்கரம் ரைனியாக வர இருக்குது. இந்த அம்பரெல்லாம் தான் எடுத்து கொடுறான்னு சொல்கிறாங்க. இல்லை இப்படி நினச்சி போனால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக தூக்கிட்டே வந்து நடந்து வராரு. ஜங்குக்கு வீட்டில் யாரோ பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன் இவன் என்னோட ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவன் தங்கச்சி என்கிட்ட அவ்வளோ பேசுகிறாள், அவனை அடிச்சிருவான்னு சொல்கிறாங்க. அடிச்சிருவையே அவன் தங்கச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவள் என்ன வந்துட்டு இப்படி சொல்லுவாளா, நீ வந்துட்டு என்னை லவ் பண்ணலன்னு நினச்சி தான் நான் அமைதியாக இருந்தேன், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் வந்துட்டு அமைதியால் இருக்க மாட்டேன், நீ இப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கு ப்ளே பாய் ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லாதான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஐ லவ் யூ குட் பாய் ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு ப்ளே பாய்டான்ட்டு குட் பாயா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஜங்கு கியூட்டாக சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு சரி என்னை இப்படி தூக்கிட்டு போகிறேன் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு போகிறாங்க விட்றான்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் தானே ஒரு வீடு இருக்கவா அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. எங்கள் ஜங்கோட கார் எங்கள் ஜிம்மோட வீடு எல்லாம் லாக் தான் இருக்குது, எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. மழை ரொம்ப ரெயினியாக இருக்கிறதுனால இப்போ கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து அவரோட காரில் வந்து உட்கார வைக்கிறாரு. இப்போ எதுக்குடா உன் காரில் வச்சு வீட்டுக்குள்ளே நான் போகிறேன்டா சொல்கிறாங்க. இல்லை நீ போகக்கூடாது சொல்கிறாங்க. என்ன ஆமாம் நீ போகக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு தான் போகிறேன், எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. உன்னை கிட்னாப் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. கிட்னாப் பண்ணிட்டியா? ஐயோ வேணாடா ஜங்கு பயமாக இருக்குது எனக்கு சொல்கிறாங்க. போ நான் உன் தங்கச்சி என்னடா பேசுகிறா, நீ என்னோட ஜிம்மின் நான் ஒன்றும் யாருக்கு தரமாட்டேன் நீ வா அப்படி சொல்கிறாங்க. நீ தப்புடா வேணாண்டா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தெரியாது நீ வா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிம்மின் தான் ஜிம்மில் கூட்டிட்டு ஜங்கு கொடுத்துட்டு சியோல் தான் வராரு. ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வராரு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு தெரியாது அமைதியாவான்னு சொல்கிறாங்க. 2 hours அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கா. ஏன் வேணாண்டா சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஷாப்பிங் மால் தான் பார்க்குறாங்க, இங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ண போகிறான்றாங்க வா அப்படி சொல்லிட்டு இறங்கி வந்துட்டு ட்ரெஸ் தான் 2 பேருக்கும் சேம் ட்ரெஸ் வாங்குறாரு. என்னடா பண்ணுற சொல்கிறாங்க. நான் வாங்குற வரைக்கும் அமைதியாக அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாப்பிங் மாலுக்குள்ளே போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக 2 ரிங்கு 2 அந்த இவங்களுக்கு மேட்சாக 2 ட்ரெஸ்ஸு எடுக்கிறாரு. ஜிம்மில் வந்து பார்க்குற என்னடா பண்ணுற நீ வேணாண்டா பயமாக இருக்கு எனக்கு சொல்கிறாங்க. நீ பயப்படாதவா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரிட்டன் ஆகி நான் வந்துட்டு கார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக வர்றது வந்துட்டு ஜிம்மனோட ஜங்கோட வீட்டுக்கு தான் வருது. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னடா அப்படி நினச்சி வர எங்கேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. பூசானு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அங்கேருந்து போயிட்டு இங்கே வந்துட்டேன்றாங்க. நான் சொன்னேன்லம்மா நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. பின்னாடி என்னடா ஜிம்மி ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மினை பார்த்துட்டு அவங்க அம்மா ஜிம்மினை வந்துட்டு ஜங்கோட அம்மா இதற்கு பார்த்துருக்கவே மாட்டாங்க. நேம் மட்டுமே கழிப்பிட்டுருங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி மழையில் வேறு அணிஞ்சிருப்பாரு. அந்த வெட்டு வேறு ஒரு மாதிரி இருக்க ரொம்ப இதாக இருக்காரு. தள்ளுடா அப்படி சொல்லிட்டு அச்சு தான் என்னாச்சுப்பா அப்படி சொல்கிறாங்க. மழையில் நனைஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்கா இப்படியா வந்து கூட்டிகிட்டு வருவான்னு சொல்கிறாங்க. ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. ஐயோ சாரி வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு டவர் எடுத்து வந்து ஜிம்மோட ஹேரில் ஒரு வைப் பண்ணி விட்றாங்க. எங்கள் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்பா நான் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. தூக்கிட்டு வந்துட்டியா? ஆமாம் அவங்க வீட்டில் என்னை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க போல், ஜிம்மினை என் லவ் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா ஜிம்மில் ஹேரை வந்து உள்ள தொடச்சி விட்டு அப்படி வந்து பார்க்குறாங்க. அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ட்ரூவாக தான் சொல்கிறியாப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணி கேட்குறாங்க. உண்மையாக சொல்கிற ஜங்குக்கு லவ் பண்ணுறே அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து ஜிம்மியோட ஃபோனுக்கு போய் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க உண்மையாகவே வந்துட்டு சொல்கிறாங்க. ஆண்டியாக ரொம்ப நல்ல பையன் தான், அவர் குட் பாய் தான், அவர் ப்ளே பாய் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் கேட்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. உண்மையாக தான் சொல்கிறியாப்பா உனக்கு பிடிச்சிருக்கா ஜங்குன்றாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அங்கிள், எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ என்னால் பண்ண மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது அங்கிள்ன்றாங்க. ஏன்றாங்க. என்னுடைய ஹேங்கோட மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் இப்போ என்ன பண்ணுறது, இவன் பாருங்கள் என்னை அப்படியே வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான்னு பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க அப்பா அவனோட தங்கச்சி இருக்கால்லப்பா அவன் வந்துட்டு என்ன ப்ளே பாயின்னு சொல்கிறாப்பா அது வீட்டை விட்டு துரத்திட்டாப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எடுத்துகிட்டு சாரி ஆண்டின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, அவள் உங்களோட பாசத்தில் தான் அப்படி பண்ணியிருப்பா, எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மியோட அம்மா தான் போயிட்டு போய் வேறு ஒரு ட்ரெஸ் தான் சாரிடா ஜங்கோட அம்மா போயிட்டு வேறு ட்ரெஸ் வந்து போட்டுக்குப்பான்னு சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. ஆண்டி பார்க்குறாங்க. ஜிம்மி ஒரு ஃபோனை வேறு வீட்டில் வச்சுருந்துருப்பாரு. என்னை வீட்டில் யாரும் தேடுவாங்கன்னு நினைக்கிறேன், பயமாக இருக்கா ஆண்டின்னு சொல்கிறாங்க. இல்லை பயப்படாத ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கடா அப்படி கூட்டிகிட்டு வந்தேன், அவன் தான் வந்துட்டு ஓகே சொல்லியிருக்காங்க, விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது மேரேஜ் முடிஞ்சது நான் போய் பேசியிருக்கலாமேன்றாங்க. இல்லைம்மா எனக்கு நம்பிக்கையே இல்லை சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லையா? ஆமாம் அவனோட சிஸ்டர் இருக்காளம்மா, அவள் என்னையும் வந்துட்டு வீட்டை விட்டு துரத்துறாம்மா, அது கூட எனக்கு பரவாயில்லம்மா, அது ப்ளே பாயின்னு அவளே சொல்கிறா. எப்படி ஜிம்மனோட அம்மாக்கிட்டே அவள் சொல்லுவா, ஏன்னா யாராவது ஜிம்மின்கிட்ட பிரிச்சுடுவாங்க பயமாக இருக்குமா அப்படி சொல்கிறாங்க. அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே பாருங்கள் நீங்கள் கம்பெனி நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா, ஜிம்மின் மட்டும் எனக்கு கொடுங்களேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது கூதிர அவ்வளோ சேஞ்சஸ் ஆகிட்டாரு, ட்ரூவாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு. இப்போ என்ன உனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் இருக்கும். ஆமாம் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் ப்ளீஸ், எனக்காக அவனை மேரேஜ் பண்ணி வச்சுருங்களாப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒரு மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நீட் டவுன் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அவங்க 2 பேரும் உட்காந்து தான் இருப்பாங்க. நேரில் எப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆண்டி இங்கே பாருங்கள், நீங்கள் மேரேஜுக்கு ஓகே சொல்லலாம் கூட பரவாயில்லன்னா இப்படி நீல் டவுன் பண்ண விடாதீங்க, எந்திரிக்க சொல்லுங்களேன் அப்படி சொல்ல. அவங்களுக்கு ரொம்ப பாவம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. புதுசாக அந்த பையன் 6 month தான் அவன் இவ்வளோ தூரம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சுக்கணும், மேரேஜ் பண்ணணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஆமாம்மா ப்ளீஸ்மா, அவன் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு கூட நம்ம அப்புறமா கூட அவங்க அப்பா அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாமான்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஆனால் அங்கே அங்கே மேரேஜ் நடக்கணுமே, இப்போ நாங்கள் இருக்கணுமே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிடணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் அங்கே வந்துட்டு இப்போ 3 hours பக்கம் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் வீட்டில் ரூமில் இருப்பேன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோன் கூட எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜங்குக்கு எந்திரின்னு சொல்கிறாங்க. ஜங்கு எந்திரிச்சிட்டாரு. அம்மா நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு எதே போக சொல்கிறாங்க. ஜிம்முன்னு சொல்கிறாரு ஜங்கோட மேடம். ஆண்டி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டீ என்னடா பண்ணியிருக்க, குழந்தை பையன் நினைச்சிட்ருக்கான், அவனுக்கு வந்து நல்லதாக வேறு ட்ரெஸ்ஸும் வாங்கி சேஞ்ச் பண்ணி விடுவியா, அதை விட்டுட்டு மேரேஜ் ட்ரெஸ்ஸும் வெட்டிங் ரிங் வாங்கியிருக்க அப்படி சொல்கிறாங்க.
அம்மா நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தெரியாது, இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுனுக்கு தெரிஞ்சு, அம்மா நம்ஜுன்கிட்ட சொல்லாதீங்க மேரேஜ் ஆகிற வரைக்கும். அது சொன்னால் நீங்கள் அவனுக்கு எனக்கு இப்போ வேறு யாரும் எனிமே இல்லைம்மா, என்னோடய ஃபஸ்ட்டு எனிமி ஒன்று இந்த நம்ஜுன், 2வது இவனோட தங்கச்சி என் ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி கூட சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா சாஃப்டான பையனா நல்ல பையனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ ஜிமின் இங்கே பாருப்பா, நீ தப்பாக நினச்சிக்காத, ஆண்டி இப்படி கேட்குறேன்ட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி ஆனால் என்னோட ஹேங்க்குன்றாங்க. எனக்கு புரியுதுப்பா, மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம் வா, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயத்த வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. இது ஓகேவா ஆண்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஓகே தான் வா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா, அப்புறம் ஜங்கோட அம்மா, ஜிமின் 4 பேர் தான் போகிறாங்க. ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு இங்கே பண்ணிடலாமான்னு சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு கொஞ்சம்ன்றாங்க. ஒன்றும் பயப்படாத சரியா, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபாதருமே வராங்க. பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே அழகாக க்யூட்டாக ஒரு ஜங்கு வாங்கியிருப்பாரு. அந்த ட்ரெஸ் தான் நின்றுருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு வந்து கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போது ஃபாதர் வந்துட்டு கிஸ் பண்ணுங்கன்னே சொல்லவே இல்லை. ஜங்கு போய்ட்டு ஜிமின் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்கோட அம்மா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் பார்க்குறாங்க. அப்புறம் கிளாப் பண்ணுறாங்க. அங்கே பாரு, இவன் ஒரு டைம் கூட எந்த பொண்ணுமே இப்படிலாம் பண்ணதுன்னு எனக்கு தெரியும், ஜஸ்ட்டு சுற்றுவான், அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ பாரு ட்ரூவாக அவனுக்கு ஒரு லவ் கிடச்சிச்சு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் பார்க்குறாரு. ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ப்ளஸ்ஸிங் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்ப்பா, ரொம்ப ஹாப்பியாக, எப்படி நான் எப்பவும் லைஃப் லாங் இப்படியே இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. 2 பேருமே ஜங்கு போய்ட்டு அவங்க அம்மா போட்டு தேங்க்ஸ்மா அப்படி சொல்லிட்டு, நான் லைஃப்பில் உங்ககிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு இதுதான், இதை எனக்கு கேட்டதை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மற்றதெல்லாம் நாங்கள் நீ கேட்காமலே நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆனால் சிலதை நாங்கள் கொடுக்காமலே நீ எடுத்துக்கிட்டல சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா கிட்ட போய் ஜங்கு போய் சொல்கிறாங்க. அப்பா கம்பெனி கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஜிமின் மட்டும் நான் வச்சுக்கிறேன், நானே வந்துட்டு எப்படின்னா ஜிமின் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டு வரீங்கன்னா ஒர்க் பண்ணி கூட பார்த்துக்கிறேன்ப்பா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் நீ, உனக்காக தான் இவ்வளோ இந்த கம்பெனி இருக்குது, நான் ஜஸ்ட்டு உங்களோட உள்ள கோபத்தில் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தான்டா சொன்னேன், அதுக்காக நீ எங்கேயே போய் ஒர்க் பண்ணணுமா, அது உன்னோட கம்பெனி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, நான் இருந்ததை விட நீ தான் நல்லா பார்த்துக்கிற கம்பெனி சரியா, அது உனக்கான கம்பெனி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை பார்க்குறாங்கப்பா. ஜிமினோட ஒரு போர் பையனை அந்த அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு கண்டிப்பாக உனக்கு உண்மையான ட்ரூ லவ் அவன் மேலே தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஜிமின் ஒரு பையனை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு ஷை ஆகிட்டு ஜங்கோட அம்மா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி இப்போ நம்ம போகலாமான்னு சொல்கிறாங்க. ஆண்டி இப்போ நான் ட்ரெஸ்ஸெலாம் இருப்பா வேறு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா, ஜங்கோட அம்மா தான் ஜிமினுக்கு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாங்க. அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக இப்போ எங்கன்னா போகிறாங்க. இங்கே சொல்கிறாங்க இப்போது காரில் போக ரொம்ப டைம் ஆகும் போல, ஏங்க ஏதாவது ஒரு ஜெட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் லேண்ட் இருக்காப்பான்னு சொல்கிறாங்க. இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரிவர் பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போய் கரெக்டாக ஜிமின் இறங்குறாரு. ஒரு நார்மல் காஸ்டியூமில் இறங்கிட்டு அவர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எதுவுமே நடக்காமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு வந்துடுவாங்க. அம்மாட்ட சொல்கிறாரு, அம்மா நம்ம அனுப்பியிருக்க வேணாமல் சொல்கிறாங்க. டே உன்னை அடிச்சிடுவோம்டா, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டேன் சரியா, அதனால் இனிமேல் வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பேக் டோர் வழியாகவே வந்துடுறாரு. வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாரு. ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு, பரவாயில்ல அதுக்காக என்னோட ஜங்குக்கு போய் நான் ஹர்ட் பண்ண முடியுமா என்ன சொல்கிறாங்க. எனக்கே தெரியும் அவர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டேஸாகவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன், எப்போரா இவரை விட்டு போய் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன லவ் பண்ணுறாருன்னு எனக்கே தெரியும், அப்புறம் எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும் போ அப்படி சொல்லிட்டு, யார் என்ன சொன்னால் என்ன, அவரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கார் ரூமில். இங்கே ஜெயஹோப் தான் வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹேங்கிறாங்க. டே நீ எங்கடா போனேன், ரொம்ப நேரமாக காணுமேன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் ஹேங் சொல்கிறாங்க. சரி வா அப்படி சொல்கிறாங்க. கீழே என்னடா ஃபேஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றாங்க. உங்களோட மேரேஜெலாம் சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் ஆன் பண்ணுறாரு. எங்கள் ஜங்கு என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபோனில் மேரேஜ் என்ன எடுத்துகிட்டு போகிறார், அந்த பிக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் அச்சோ என்ன பண்ணுறான், எனக்கு எதுக்கு இந்த பெக்கெலாம் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த ஒயன்னு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பெக்கெலாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டெல் பண்ணி விட்டுட்டுருக்காரு. டெல் பண்ணிட்டு கால் பண்ணுறாரு. ஜிமின் தான் ஜங்கு வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. அவனை அடிச்சு விடுவோம்டா, என்னடா பண்ணுற நீ, நான் வந்துட்டு இப்போ தான் பயந்துட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், ஃபோன் ஆன் பண்ண ஒரு பெக்கை அனுப்பிட்டுருக்கேன், வீட்டில் யாரை பார்த்தா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. அதான் நீயே வச்சுக்க ஜங்கு, எதுவும் அனுப்பாது அப்படி சொல்கிறாங்க. சரி அனுப்பலை, இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன், நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் ஹோபி அங்கே வர நீ என்ன பண்ணுற அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நாளைக்கு வெட்டிங்க்கு நானும் வரவான்னு சொல்கிறாங்க. நீ வரியா, எனக்கு ஒரு மாதிரி உன்னை யாராவது ஹர்ட் பண்ணுவாங்கன்னு பயமாக இருக்குது, அது ஒயன்ற காலையில் வேறு ஹர்ட் பண்ணுவாங்க பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று ஹர்ட் பண்ண மாட்டாங்க, நான் அப்பா அம்மா கூட தான் வரேன்றாங்க. ஆண்டி என் கூட வராங்களா, ஆமாம் ஆண்டி கூட வராங்க தான், 2 பேரும் வராங்க, நாங்கள் 3 பேர் வரோம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க தெரியுமா எனக்கு சொல்கிறாங்க. இருக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு நீ நினச்சது எல்லாத்தையும் அப்படி பண்ணிடுற சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு என்ன நினச்சாலும் பண்ணிவிடுவோம் போ அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப கூட பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா தெரியுமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ஐ லவ் யூ டூ ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு டைம் சொல்கிறாங்க, இன்னொரு டைம்லாம் சொல்ல முடியாது. சரி நாளைக்கு வா, ஆனால் இங்கே எதனா யாரும் ஒன்று ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
சரி நான் நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கட் பண்ணிடுறாரு. எங்கள் ஜங்கோட அம்மா தான் நம்ஜூனுக்கு கால் பண்ணுறாங்க. நம்ஜூன்றாங்க அம்மான்றாங்க. ஆமா ஹோபி எங்களையும் தானே மேரேஜுக்கு இன்வைட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வரலாம்லன்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா வாங்க எதில் என்ன இருக்குது சொல்கிறாங்க. நாங்கள் ஜங்குக்கு கூட்டிகிட்டு வருவோன்றாங்க. ஜங்குக்கேன்றாங்க. இங்கே பாரு நாங்கள் வருவோம் சரியா, நீ அங்கே வந்து எதுவும் சொல்லாதன்னு சொல்கிறாங்க. சரிம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வச்சிடறாரு. இங்கே நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸு ஜங்குக்கு நெக்ஸ்ட் டே தான் அவங்க நார்மலாக காரில் தான் வராங்க. ஜங்குக் தான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டாக குதிச்சிட்ருக்காரு. அம்மான்றாங்க என்னடா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருடா ஓகேவா. அங்கே போயிட்டு போனதும் ஒய்ஃபு எப்படி போய் ஹக் பண்ணுறாத ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அம்மா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். போய் அங்கே மேரேஜ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் தான் அச்சோ ஜங்குக் வரான் எதுவும் பண்ணிடக்கூடாது சரியா, அவன் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு எதனா பண்ணிட்டு போகிறானே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு இவங்க எல்லாமே வந்து ரீச் ஆகுறாங்க. மேரேஜ் வெட்டிங் ஹால் தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மின் டே பக்கத்தில் போகிறாரு. டேன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டே அப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு மேரேஜ் அதுவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் கூட இருக்க போகிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினி யோசிக்கிறாரு. நான் உனக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டேனே, நான் வேறு போய் ஆகணுமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. சரிடா இதோட இந்த பாட்டுங்க முடிச்சிடலாம். ஃபைனல் பார்ட் தான். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாட்டாக கொடுத்துட்றேன். ஸ்பெஷல் பாட்டாக ஓகேங்களா.